அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா தன்னோட கவிதையில சொல்லிட்டாங்க. அதனால தளபதியோட ஆட்சி தான் வேணும்னு நம்ம சகோதரி சொல்லிட்டு போயிருக்காங்க. நமக்காக நம்ம சிங்க பெண்கள் சமையல் அறையில் மட்டும் கெட்டிக்காரவங்க கிடையாது. நாட்டு நடப்பையும் அரசியலையும் ஆழமாக புரியக்கூடியவர்கள். வீட்டில பல பேர் இருந்தாலும் பல்வேறு வகையான குணங்களோட இருந்தாலும் எப்படி ஒவ்வொருத்தரையுமே அணுகணும், அவங்கள எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிற திறமை படிச்சவங்க. அவங்க கிட்ட ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுத்தா எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. எல்லா மக்களுக்கும் பலனடையக்கூடிய வகையில ஒரு அறிவார்ந்த வணக்கம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் கழகத்தின் நிரந்தர தலைவர் தளபதி அண்ணன் ஆணைக்கிணங்க போற்றிக்கொள்வதற்குரிய பொதுச் செயலாளர் புசியார் வழிகாட்டுதலில் மதுரையின் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் அன்பு அண்ணன் விஜய் அன்பர் கல்லணை அவர்களின் ஆசீர்வாதத்துடன் இந்த உரையை தொடர்கிறேன். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக தமிழக முன்னேற்றத்திற்கான புதுமையான தேர்தல் அறிக்கை இது. கொஞ்சம் எல்லாம் இங்க பார்க்கலாமா? இது நம்மளுக்குரிய தேர்தல் அறிக்கை. இது மேல்நாடு வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. ஸோ எல்லாரும் இங்க பாருங்க. அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து பகுதிகளிலும் 24/7 பெண்கள் பாதுகாப்பு உதவி மையம் தமிழக வெற்றி கழகத்தினால் உருவாக்கப்படும். பெண்கள் தொழில் தொடங்கி வட்டியில்லா கடன் மற்றும் தொழில் பயிற்சி செய்ய தமிழக கழகத்தினால் உருவாக்கணும். இது எப்படின்னா, நம்மளுக்கு ஒரு நிறைய விஷயங்கள் தெரியும், ஆனால் அதை எங்கே கற்றுக்கிறது, ஃப்ரீயாக எங்கே கற்றுக்கிறது, நம்மளுக்கு யார் செய்வா அப்படிலாம் தெரியாது. ஆனால் நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் மூலம் ஒரு மையம் உருவாக்கப்படும். அனைத்து பகுதிகளிலும் உருவாக்கப்படும். அங்கே எல்லா தொழிலும் செய்கிறதுக்கு வாய்ப்பு, உங்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும். அடுத்து, கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு முழு உடல் பரிசோதனை அந்தந்த பகுதிகளில் அரசு மருத்துவமனை தமிழக வெற்றி கண்ட ஸ்கேன் சென்டர், அல்ட்ரா ஸ்கேன் சென்டர் உருவாக்கப்படும். இது எப்படின்னா, நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில், உள்ளூர் ஆஸ்பத்திரியில் எங்கேயுமே ஸ்கேன் கிடையாது, நார்மலாக தான் இருக்கும். இங்கே பெரிய ஸ்கேன் எடுக்கணும், இசிஜி எக்கோ எடுக்கணும்னா ஜிஹெச் வரையும் தான் போகணும். ஆனால் நம்மளால கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப கஷ்டப்படும். ஏன்னா அதுலேருந்து வந்தவங்க நம்ம அக்கா எல்லாருமே. ஸோ அவங்களுக்கு எல்லா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியிலும் உள்ளூரில் எல்லா இடத்துலையுமே அந்த ஆஸ்பத்திரி ஸ்கேன் சென்டர் உருவாக்கப்படும். இளைஞர் வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் முனைவோர் வளர்ச்சிக்காக ஒவ்வொரு மாவட்டம் மற்றும் பகுதிகளில் ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் அமைத்து தரப்படும். 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு கரியர் கைடன்ஸ் மையம் தமிழக வெற்றி கழகத்தின் மூலம் புதிதாக துவக்கப்படும். நம்ம +2 படித்து வெளியே வராங்களா பிள்ளைங்க, எவ்வளோ குரூப் எடுத்திருப்பாங்க, ஆனால் அடுத்து என்ன படிக்கிறது எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. அப்போ அதுக்கு ஒரு கைடன்ஸ் நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் மூலம் உருவாக்கப்படும், கண்டிப்பாக உருவாக்கப்படும். அதிலிருந்து வெளியே வர மாணவர்கள் ஒவ்வொருவரும் தெளிவான ஒரு பாதையை நோக்கி செல்வார் என்று உறுதியாக கூறுகிறேன். அடுத்து, தமிழ்நாடு முழுவதும் நகர மற்றும் கிராமம் எங்கிலும் தரமான சாலை வசதி மற்றும் LED தெருவிளக்குகள், அதாவது இந்த மாதிரி LED தெருவிளக்குகள் எல்லா இடத்துலையும் பொருத்தப்படும். நம்ம ஆட்சியில் கண்டிப்பா அது நடக்கும். அதாவது இப்போ ஆட்சிக்கு வரவங்க எப்படின்னா, ஆட்சிக்கு கரெக்டாக தேர்தல் வரதுக்கு முன்னாடி சரியான ரோடு போடுவாங்க. ஆனால் நம்ம அண்ணன் தளபதியோட ஆட்சியில் ஒவ்வொரு வருஷமும் ரோடு கரெக்டாக போடப்படும். சூப்பராக இருக்கும். சாக்கடை வசதி எல்லாமே தரமானதாக அமையும். தினசரி தூய்மை பணிகள் மூலம் அல்ட்ரா கிளீன் தமிழ்நாடு என்ற ஒரு புதிய திட்டத்தை நம்ம அன்பண்ணன் கல்லணை அண்ணன் வழியா இது மேலிடத்துக்கு போய் உருவாக்கப்படும் என்பதை உறுதியாக கூறுகிறேன். அதாவது அல்ட்ரா கிளீன் தமிழ்நாடு என்ற திட்டம் உருவாக்கப்படும். ஆனால் திட்டம் உருவாக்குனா அவங்க மட்டும் தான் சரியாக செய்யணும்னு கிடையாது. நம்மளே இங்கே வந்திருக்கவங்க எடுத்துக்கோங்களேன். எத்தனை பேர் குப்பை தொட்டியில் போடுறீங்க, இல்லை வெளியே போடுறீங்க, ரோட்டில் பைக்கில் போகும்போது அப்படியே தூக்கிட்டு போட்டு போய் அப்படிலாம் இருக்கக்கூடாது. குப்பை தொட்டியில் மட்டும்தான் குப்பையை போடணும். அப்போ தான் அந்த அல்ட்ரா கிளீன் தமிழ்நாடு நம்ம மூலமாகவும் அது உருவாக்கப்படும். சரிங்களா? உணவுப் பொருட்கள் கலப்பட பாதுகாப்பு. நம்ம இப்போ தெரியும், நம்ம எங்கே உணவு எல்லா உணவுலையுமே
கலப்படம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால உணவுப் பொருள் கலப்பட பாதுகாப்பு மற்றும் உணவுப் பொருள் கலப்படத்தை கண்டறிய மேலும் வலுப்படுத்த